இல்லை சென்னையிலேயே ரொம்ப அழகான பொண்ணு என்ன லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நம்ப மாட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ நான் வேறு சென்னையிலேயே ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சா அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சென்னையில் நான் தான் அழகாக இருக்குன்னா என்ன எவ்வளோ பொண்ணு இந்தியாவிலேயே நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்காவில் தான் அழகான பொண்ணுலாம் இருக்கீங்களா? நான் கேட்குறவங்களும் ஸ்ரீலங்காங்களா? ஸ்ரீலங்காவில் எப்படி நல்ல முன்னாடி ஸ்ரீலங்கன் கிட்ட கதைச்சிருக்கீங்க? பையன்கிட்ட கதைச்சிருக்கேன், பொண்ணுகிட்ட கதைச்சதில்ல. இப்போ பொண்ணு ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் கதைக்கிறேன். ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்து ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லை, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தானே? பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தரீங்க, அப்புறம் நான் ஒரு கொலை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் பார்வையால் என்ன கொலை பண்ணிருக்கீங்க? பாய் ஃப்ரெண்ட் எனக்கு இல்லை. இல்லையா, அந்த வேக்கன்சியை நான் வந்து நிறைவேற்றுறேங்கிறேன். இல்லை, நான் உண்மையாக எனக்கு இது சிரிப்பாக இருக்குது. சிரிக்கிறீங்க, ரொம்ப அழகாகவும் இருக்குது. நான் உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சதே இல்லை. ஓகேவா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் பேச ரொம்ப இனிமையாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் என்னை லவ் பண்ணி பாருங்கள். ஓகேவானு? ஓகேனா நான் ஸ்ரீலங்காவே வந்து உங்களை தூக்கிட்டு வந்துடுறேன். தூக்கிட்டு வந்துடுறேன். இல்லை, உங்கள் வீட்டில் ஒத்துக்கலீங்கன்னா எனக்கு உங்கள் நிஜமாலுமே பிடிச்சிருக்குங்க. நம்ம வேணால் ஏன் நம்ம லவ் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கக்கூடாது? இப்போ நிறைய சண்டைகள் போய்கிட்டு இருக்கு. இப்படி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தா 2 நாடே சேரும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண. நீங்களும் நானும் சேர்த்துக்கு இருக்குங்க. நாடெல்லாம் வந்து இழுத்துருக்கீங்க. இல்லை, உங்களை சேர்க்கறதுக்கு நான் இந்த வேணாலும் இருப்பேன். நான் சீரியஸாக சொல்கிறேன். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு லவ் பண்ணக்கூடாது? உங்களோட இன்ஸ்டா ஐடி தாங்க, நான் ஒரு உங்ககிட்ட கொஞ்சம் கதைச்சு பார்க்குறேன். எனக்கு ஓகேனா நான் லவ் பண்ணுவீங்களா? ஓகேனா பார்க்கலாம், ஒரு 1 month பேசலாம். ஓகேனா எனக்கு பிடிச்சதுன்னா நம்ம கண்டினியூ. சீரியஸாக வேணா நீங்கள் என்னோட இன்ஸ்டா ஐடி கூட நான் நோட் பண்ணிக்கிட்டு அவங்களோட இன்ஸ்டா ஐடி மட்டும் சொல்கிறீங்களா? ஏங்க இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. இந்த ஊரில் தான் இருக்கீங்களாண்ணா? சென்னையில் தான் இருக்கீங்களா? நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக தான் இருக்கீங்க. நீங்கள் யாரையும் லவ் பண்ணலையா? உங்கள்கிட்ட ப்ரொபோசல்ஸ்லாம் வரலையா? ப்ரொபோசல்லாம் வரதான் செஞ்சுது. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கான உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. எனக்கு நம்ம ஏன் லவ் பண்ணக்கூடாது? நிஜமாலுமே சீரியஸாக எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் கை நீட்டுங்களேன். கை நீட்டுங்களேன். இல்லைங்க, அந்த கை தான் கட்டணும். நீ தப்பாக கட்டணும். என்னங்க உள்ளங்கையில் மச்சமா அடிபட்டிருக்கா? மச்சமா? உங்கப்பா எனக்கும் இந்த கடவுள் வந்து என்ன பண்ணுவாராம், சிலையை செதுக்கிட்டு சிக்னேச்சர் போடுவாராம். அப்படி உங்களுக்கு நிறைய பக்கம் சிக்னேச்சர் போட்டிருக்காருங்க மச்சம் வச்சு. இந்த கையை நான் எது கேட்டேன்னா, இந்த கையை லைஃப்லாம் இப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிற எனக்கு தோணுதுங்க. அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு ஓகேனா இதை நான் பிடிச்சே இருக்கேன். அப்படி இல்லைன்னா எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்படியெல்லாம் கையெல்லாம் தொடாதீங்க. ஏங்க? ஆமாம், எனக்கு கரண்ட் அடிக்குது.